ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 22. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 15 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ இதில் வந்து ஒரு 15 குட்டி சென்டென்சஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, உன்கிட்ட பணம் இருந்தால் கொடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பல, உன்கிட்ட அமௌண்ட் இருந்தால் கொடு, நான் தர்றேன் அப்படின்னு. உன்கிட்ட பணம் இருந்தால் கொடு அப்படின்னு. இஃப் யூ ஹேவ் மணி கிவ் இட். அதாவது உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கொடு, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கொடு. அடுத்து, நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். நம்ம ஏதாவது ஒர்க்கு அப்படின்னா, சரியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் வெயிட் டில் யூ கம், ஐ வில் வெயிட் டில் யூ கம், ஐ வில் வெயிட் டில் யூ கம். நீ வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து, தயவு செஞ்சு காத்துரு, தயவு செஞ்சு வெயிட் பண்ணு அப்படின்னு தான் நம்ம வாக்கத்தை சொல்லுவோம். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். எத்தனை எத்தனை, அது இது வந்து கவுண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கவுண்ட், எத்தனை. ஹவு மெனி, ஹவு மெனி, எத்தனை. ஹவு மெனி, ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் பென் ஆப்பிள்ஸ். ஹவு மெனி ஃபோன்ஸ் டு யூ ஹேவ், இப்படி ஏதோ ஒன்று கேட்கலாம். ஓகேவா? ஹவு மச், இது வந்து ஹவு மச். எவ்வளவுனா ஹவு மச், இது எவ்வளவு, ஹவு மச். அடுத்து, தேவையில்ல, அமௌண்ட் வந்து எனக்கு தேவையில்ல, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லை அப்படின்னு. நோ நீடு, தேவை இல்லை. நோ நீடு, நீடுனா தேவை, நோ நீடுனா தேவை இல்லை. அடுத்து, பிரச்சனை இல்லை, ஓகே விடுங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அடுத்து, நான் நன்றாக இல்லை, நான் நன்றாக இல்லை. அதை எப்படி நம்ம சொல்லலாம்? ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல், நான் ரொம்ப வந்து மனசே சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல். அடுத்து, நான் பயணம் செய்து கொண்டிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நான் ட்ராவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல வழக்கத்தில். நான் ட்ராவலில் இருக்கேன் அப்படின்ட்டு. அதை எப்படி சொல்லலாம்? ஐ மீன் ட்ராவலிங், ஐ மீன் ட்ராவலிங். அடுத்து, எனக்கு அது பிடிக்காதுப்பா, எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் லைக் இட், எனக்கு அது பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் இட். அடுத்து, உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. டு யூ நோ, டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, டு யூ நோ. அடுத்து, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும். இல்லை நம்ம எங்கேயாவது உட்காந்துருக்கோம், யாராவது வந்து எதாவது கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. வாட் யூ வாண்ட், வாட் யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட், என்ன வேண்டும். அடுத்து, நேரத்தோடு வா, நேரத்துடன் வா, வீட்டுக்கு நேரத்துடன் வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அம்மா. அது எப்படி? கம் ஏர்லி, நேரத்துடனா அந்த டைமுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். கம் ஏர்லி. அடுத்து, இந்த வழியில் வாங்க, அந்த பக்கம் போகாதீங்க, புதைக்குழி இருக்குது, இந்த வழியில் வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. கம் திஸ் வே, கம் திஸ் வே, இந்த வழியில் வாங்க. அடுத்து, வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, வெளியே வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம்ல. கம் அவுட், கம் அவுட். ஸோ இதுதான் இன்றைக்கி 15 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஷார்ட் வீடியோ தான், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.